அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு. என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்துல கடகராசியில குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார். சிம்மமனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார். கன்னியாமனையில சுக்கிரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார். துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார். விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. கும்பமனையில ராகு பகவானும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. கிரக பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 5 முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு. நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் நீச்ச நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி, அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க ஆட்சியாவார். அதே மாதிரி நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார். நவம்பர் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். நவம்பர் 27ஆம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார். இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு முதல் 10 நாள் ஓரளவுக்கு நல்லாவே போகும். பிரச்சனைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நகர்த்த முடியும். 11ஆம் தேதியிலிருந்து உங்க ராசி அதிபதியும் 10ஆம் பாவகாதிபதியுமான குரு பகவான் வக்ரகதியில இருக்க போறார். 5ஆம் இடத்துல குரு உச்சமாகி வக்ரமாக போறார். உச்ச கிரகம் வக்ரமானால் நீச்சனை போல் வேலை செய்யும். அந்த விதத்துல குரு பகவான் உங்க ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்துல உச்சமாகி வக்ரமாக கூடிய அமைப்பு மனக்குழப்பத்தை அதிகமா ஏற்படுத்தும். ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியாது. அடிக்கடி போட்டு குழப்பிக்கிற மனநிலையை கொடுக்கும். ஆனாலுமே தாங்கி நகர்த்த முடியும். ஏன்னா 5ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீகம் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், இதிலெல்லாம் வருத்தமான நிலையை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இது சார்ந்த யோசனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். குலதெய்வ வழிபாட்டுல தடை தாமதம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதனால 11ஆம் தேதிக்கு மேல இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. எதுலையும் ஓவரா ரியாக்ட் பண்ணாம அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தயாராகணும். அடுத்து 6ஆம் இடத்துல கேது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை, மன வலிமையை கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உங்களை எதிர்க்கவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது ட்ரபிள்ஸ் இருந்தா அதை உடனடியா மருத்துவரை அணுகி சரி பண்றதுக்கான சூழலை கேது ஏற்படுத்துவார். அதிகமா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் கொடுக்கும். மருத்துவமனைக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். அது நல்லதுக்கு தான். உங்க உடல் ஆரோக்கியம் சரியாகும். அடுத்து சில நேரங்கள்ல கடனை உருவாக்குவார் கேது. புதிய கடனை வாங்க வைப்பார். ஆனாலும் கடனை சமாளிக்கிற அமைப்பையும் கேது ஏற்படுத்துவார். மீனராசிக்கு பொருளாதாரம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கலாம். பொருளாதார தேவைகள் அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தை சமாளிக்கிறது கொஞ்சம் ட்ரபுளா இருக்கும். பணம் சார்ந்த விஷயம், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயம், இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 12ஆம் இடத்துல வேற ராகு. குருவுடைய பார்வையும் இங்க ராகுவுக்கு மிஸ் ஆகுது. செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது. செலவுகள் சற்று அதிகரிக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே நிறைய பேர் கடன் சுமையில இருக்கலாம். இந்த மாதத்துல பொருளாதார நெருக்கடி சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முதல் 16 நாட்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க நண்பர்கள், நட்பு வட்டாரம், இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கார். 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீச்ச நிலையில இருந்து விடுபடுறதுனால நண்பர்கள் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள், உங்க வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா ராசி அதிபதி வக்ரமாறார். 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. 8ஆம் இடத்துல சூரியன் நீச்ச நிலையில இருக்கார். இதனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும்.
உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் மாற்றி மாற்றி வரலாம். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பாக உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகலாம். அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, கழிவு நீக்க உறுப்புகள், மர்ம உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது நிதானம் அவசியம் தேவைப்படும். ஏன்னா இந்த நேரத்தில் கவனச்சிதறல் அதிகம் ஏற்படும். வண்டியை ஓட்டிட்டு இருப்போம், மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கும், சிந்தனைகள் எங்கெங்கேயோ இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பராமரிக்கணும். ஹெல்மெட் கரெக்டாக போட்டுக்கோங்க. டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எந்த வண்டி ஓட்டினாலும் வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அரசு ரீதியாக ஏதாவது ஃபைன் கட்டுறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக 16ஆம் தேதி வரைக்கும் அரசு ரீதியாக ஏதாவது விரோதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 9ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல ஆட்சி. இது பாசிட்டிவான அமைப்பு தான். தந்தையால் ஆதாயம் இருக்கும், தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்கும், குடும்பத்தில் இருந்த சுமையான நிலை குறையும், குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். முக்கியமாக 16ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தாயுடைய சப்போர்ட் கிடைக்கும், தாய் வழியில் ஆதாயம் இருக்கும். தாய்க்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகும். தாய் தந்தையோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குற யோகம், நிலம் வாங்குற யோகம். ஏன்னா 4ஆம் அதிபதி புதன் பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சியான செவ்வாயோட இணைந்த நிலையில இருக்கார். செவ்வாய் பூமிக்காரகனான செவ்வாயும் இங்க ஆட்சி. அசையா சொத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி புதனும் இந்த செவ்வாயோட, ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்த அமைப்பு நிறைய பேருக்கு இடம் வாங்குற அமைப்பை ஏற்படுத்தும். ஒரு சிலர் கட்டின வீட்டையே வாங்குவீங்க. இருந்தாலுமே 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால நீங்கள் வாங்கின இடத்துல, வீட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கணும். ஏன்னா 27ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 7.5 சனியும் திரும்பவும் ஆரம்பமாகுது. அதுவும் ஜென்ம சனி வேற. அதே மாதிரி 8ஆம் இடமும் ஆக்டிவாக இருக்குது. அதனால் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நிலம் வாங்குறதுக்கான ஐடியா இருக்குன்னா தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி வண்டி வாகனம், ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறது, கேட்ஜெட் வாங்குறது, செல்ஃபோன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, இதுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல ராகு. எப்படி இருந்தாலும் செலவு தான். விரைய செலவுக்கு பஞ்சமே இருக்காது. நிறைய சம்பளம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். கையில் சுத்தமாக பணம் நிற்காது. அதனால பொருளாதாரத்தை சரியாக மேனேஜ் பண்ணணும். நல்ல விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்கள் சுயஜாதகத்தில் தசாபுத்தி, லக்னாதிபதி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வலிமையாக இருந்து நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் உடல் ஆரோக்கிய ரீதியாக பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. மற்றபடி மேக்சிமம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனி 7, 8ஆம் இடம் ஆக்டிவாக இருக்குது. இப்படி உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலுமே 6ஆம் இடத்து ராகு உடனுக்குடன் ஒரு நிவர்த்தியையும் கொடுத்துரும். பயப்பட வேண்டாம். அதனால் செலவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். கையில் பணமாக வச்சுக்காதீங்க. ஏதாவது நல்ல விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதத்தில் தொழில் உத்தியோகத்தில் சற்று தொய்வு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் தொழில் உத்தியோக ரீதியாக எதுவும் எடுக்க வேண்டாம், மாற்றம் பண்ண வேண்டாம். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனால் இங்கே உச்சமாகி வக்கரமாகிறது குற்றமான அமைப்பு தான். அதனால் முதல் 11 நாட்களுக்கு பரவாயில்ல. ஆனால் 11ஆம் தேதிக்கு பிறகு தொழில் உத்தியோக ரீதியாக சற்று தடுமாற்றம் இருக்கும். சுமையான அமைப்பு இருக்கும். சக ஊழியர்களோட ஒத்துப்போகாத நிலை உண்டாகும். அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்களை சுற்றி இருக்கவங்களோட வாக்குவாதம் உண்டாகும். ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் ஏற்படுறது, ஒத்துப்போகாத அமைப்பு, ஈகோ பிரச்சனை ஏற்படுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அதனால் உணர்ச்சி வசப்பட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன், வேறு வேலைக்கு மாற்றம் பண்ணுறேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்படி உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆக வேண்டாம். அது அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருக்குது, தசாபுத்தி நல்ல வலிமையாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்றபடி கோச்சாரம் இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோக ரீதியாக அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. சுயஜாதகத்துலேயும் தசாபுத்தி வீக்காக இருக்குன்னா ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே மூவ் ஆன் பண்ணுங்க. பெருசாக மாற்றம் எதுவும் பண்ண வேண்டாம். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் வலுக்கும் மாதம் இந்த மாதம். 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல மாத பிற்பாதியில். அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி. சூரியனும் மாத பிற்பாதியில் நீச்ச நிலையிலிருந்து வெளியேறார். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக மேஜராக எதுவும் ட்ரபிள் வராது. ஆனால் 11ஆம் தேதிக்கு மேலே மாணவ மாணவிகளுக்கு குழப்ப அமைப்புகள் தென்பட ஆரம்பிக்கும். மனசு நிலையாக இருக்காது, மன தடுமாற்றம் இருக்கும். உங்கள் மனசை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். மாணவர்கள் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. தெய்வ வழிபாட்டோட உங்கள் நாளை தொடங்குங்க, பாசிட்டிவாக முடியும். ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் தான் ஃபஸ்ட்டு ரெமெடி. நிறைய பேருக்கு ஞாபக மறதி பிரச்சனை வரும். படிக்கிறது மைண்டில் நிற்க மாட்டேங்குதுங்கிற பிரச்சனை நிறைய பேரை சந்திப்பாங்க.
மீனராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி பலமிழக்கிறதுனால மன ரீதியான பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு ஞாபகம் மறதி வரும். அடிக்கடி தலை வலிக்குது, படிச்சு கண்ணெல்லாம் வலிக்குது. இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கும். மாணவிகள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப யோசிச்சு பயந்து குழப்பிக்காதீங்க. ஓவரா அலட்டிக்க வேண்டாம். ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.